வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜயை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் விஜயை பற்றி அப்படின்னாக்கா அவரோட அரசியலை பற்றியா, இல்லை அவர் நடித்த படங்களை பற்றியா, இல்லை அவர் பாடின பாடல்களை பற்றியா இப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆமாங்க, அவர் பாடின பாடலை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் இது வரைக்கும் மொத்தம் 42 பாடல்கள் சினிமாவில் அவருடைய சொந்த வாய்ஸில் பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாடல் எந்த ஒரு தீவிரமான ரசிகருக்கும் முழுவதுமாக எல்லா பாடலும் இவர் பாடினது எது எதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, இல்லை எனக்கு அவர் பாடின எல்லா பாடல்களும் தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க. இப்போ நான் அவருடைய முதல் பாடல் என்ன பாட்டு பாடினாரு அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்க போகிறதில்ல. இப்போ லாஸ்ட்டாக ஜனநாயகன் படத்தில் என்ன பாடல் பாடினாருன்றதுலேருந்து ரிவர்ஸில் போகிறேன். அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் இப்போ பாடின பாடல்கள் கிட்டத்தட்ட 2K கிட்ஸ்லேருந்து 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் நடிச்சிட்ருக்கிற போது அப்போ தான் அவர் அறிமுகமாகி ஹீரோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வந்துட்டுருக்கிற காலகட்டங்களில் என்னென்ன பாடல் பாடினார், அதில் எந்தெந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு பேரும் புகழும் வாரி கொடுத்துச்சு அப்படின்றது சர்ப்ரைஸாக இருக்கும் ரிவர்ஸில் போனால் தான். அதனால் நான் ரிவர்ஸில் போகிறேன். சினிமா பாட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பாட்டு மட்டும் தனியாக இவருடைய வாய்ஸில் பாடியிருக்காரு. இப்போ பாடியிருக்காரு, அவருடைய கட்சிக்காக பாடியிருக்காரு. அந்த பாட்டு பிடிக்காதவங்க யாருமே இல்லை. சினிமா பாடலை விட அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பாட்டு தாங்க உங்கள் விஜய் உயிரென வரனா அந்த சாங்கை பிடிச்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சினிமாவுக்கு போகலாம். நான் ஒவ்வொரு படத்தை சொல்லிவிட்டு அதில் என்னென்ன பாடல்ன்றதை நான் சொல்லிடுறேன். வருஷத்தையும் சேர்த்து சொல்கிறேன். 2026 ஜனநாயகன் படம், அந்த படம் இன்னும் வெளியே வரல, ஆனால் வந்திருக்கணும், தாமதமாகுது. ரசிகர்கள் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2026 செல்ல மகளே அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு ஜனநாயகன் படத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு பாடல் தளபதி கச்சேரின்ற சாங் எவ்வளோ பெரிய வெற்றி பாடல்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய வாய்ஸ்க்கே தனி ஃபேன்ஸே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிங்கரில் லெஜண்டாக இருக்கக்கூடிய எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், இவங்களுடைய வாய்ஸுக்கு எத்தனை பேர் அடிமையாக இருப்பாங்களோ அதே மாதிரி நடிகர் விஜயோட வாய்ஸுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய பாட்டுக்காகவே ஃபேன்ஸ் நிறைய பேர் உருவாயிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2024 வெளியே வந்த கோட் படத்தில் 2 பாட்டு இவர் பாடியிருக்காரு. விசில் போடு சாங் இவர் தாங்க பாடியிருக்காரு. விசில் போடு சாங் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற ஒரு பாட்டும் இவர் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் 2023 வெளியே வந்த லியோ படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல்னு தாங்க சொல்லணும். அந்த பாட்டு தாங்க நான் ரெடி தான் வரவா அந்த சாங் பாடியிருக்காரு. நான் ரெடி சாங் 2023 வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 அதே வருஷத்தில் வெளியே வந்த வாரிசு படத்தில் ஒரு பாட்டு இவர் பாடியிருக்காருங்க. ரஞ்சிதமே அந்த சாங் இவர் தான் பாடியிருக்காரு. அந்த பாட்டும் வெற்றி அடைஞ்ச பாடல் தான். அதுக்கப்புறம் 2022 பீஸ்ட் படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. படம் சுமாராக தான் போச்சு, பெரிய வெற்றி படம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஜாலியா ஜிம்கானா அந்த சாங் இவர் தாங்க பாடியிருக்காரு. அந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2021 மாஸ்டர் படத்தில் ஒரே ஒரு பாடல் இவர் பாடியிருக்காரு. அது என்ன பாட்டுன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டு தாங்க குட்டி ஸ்டோரி சாங் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2019 பிகில் படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. பிகில் படத்தில் ஒரு பாடல் சொல்லாமே தெரியுன்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். வெறித்தனம் சாங் இவர் தாங்க பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் 2017 பைரவா படத்தில் பாப்பா அப்படின்ற ஒரு சாங் பாடியிருக்காரு. அந்த பாட்டு வெற்றி பாடல்னு தான் சொல்லணும். 2016 தெரி படத்தில் செல்லக்குட்டி அப்படின்ற ஒரு சாங் இவர் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் 2015 வெளியே வந்த புலி படத்திலிருந்து ஏண்டி அப்படின்ற ஒரு சாங் பாடியிருக்காரு. 2014 வெளியே வந்த கத்தி படத்திலிருந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு, செல்ஃபி புல்ல. அதே வருஷத்தில் வெளியே வந்த ஜில்லா படத்துலேருந்து கண்டாங்கி அந்த சாங் இவர் தான் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 வெளியே வந்த தலைவா படத்தில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த சாங் இவர் தாங்க பாடியிருக்காரு. அந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல். கிட்டத்தட்ட இவர் பாடின எந்த பாட்டுமே தோல்வி பாடல்னு சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க இருக்குது. எல்லா பாட்டுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இல்லை இது தோல்வி பாடல் அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாங் எந்த சாங்குன்றதை
குறிப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2012 வெளியே வந்த துப்பாக்கி படத்தில் இந்த சாங் வந்து பாடுறதுக்கு முருகதாஸ் வந்து ரொம்ப வற்புறுத்தி விஜயை பாட வச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கிருந்து தான் வந்து அவருடைய எல்லா படங்கள்லேயும் ஏதாவது ஒரு பாட்டு 2 பாட்டு வர தொடங்குச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவர் தன்னுடைய ஓன் வாய்ஸில் பாட்டு பாடுறத நிறுத்திட்டு இருந்தார். 2005லேருந்து இந்த படம் வெளியே வந்தது 2012. கிட்டத்தட்ட 7 வருஷம் அவர் நடித்த படங்களில் இருக்கிற பாடல் எதுவுமே இவர் பாடலை. ஆனால் உங்கள் வாய்ஸ்க்கு ஒரு கிரேஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நடிகர் முருகதாஸ் வற்புறுத்தி அவரை பாட வச்சார். அதோட பலன் தான் அதுக்கப்புறம் அவர் பாடின பாடல்கள்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் வந்ததுக்கு ரீசன் முருகதாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயே அதை கைவிட்டுட்டு இருந்தார். அந்த பாடல் தாங்க துப்பாக்கி படத்தில் பாடின பாடல் தான் கூகுள் கூகுள். அந்த சாங் விஜய் பாடினது. அந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2005 சச்சின் படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு பாடல். வாடி வாடி கைப்படாத சீடி அந்த சாங் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 2 படம் வெளியே வருது. தமிழன் 1, பகவதி 1. தமிழன் படத்தில் உள்ளத்தை கில்லாதே அந்த சாங் ஒன்று பாடியிருக்காரு. பகவதி படத்தில் கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடா அந்த சாங் பாடியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஹிட்டான பாடல்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 வெளியே வந்த பத்ரி படத்தில் என்னோட லைலா வராலே மெயிலா அந்த சாங் வந்து இவர் தாங்க பாடினார். அந்த பாட்டும் வெற்றி பாடல் தான். அதுக்கப்புறம் 2000 வெளியே வந்த பிரியமானவளே அப்படின்ற படத்திலிருந்து மிசிசிப்பி நதி குலுங்க அப்படின்ற ஒரு சாங் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் 1999 2 படம் வெளியே வருது. பெரியண்ணா 1, நெஞ்சினிலே 1. நெஞ்சினிலே வந்து அவர் ஹீரோவாக நடித்த படம். பெரியண்ணா வந்து நடிகர் சூர்யா ஹீரோவாக நடித்த படம். அதில் 3 பாடல் இவர் பாடியிருக்காரு. நெஞ்சினிலே படத்தில் ஒரு பாடல் மட்டும் இவர் பாடியிருக்காரு. தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அந்த சாங் இவர் பாடியிருக்காரு. பெரியண்ணா படத்திலிருந்து நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து அந்த சாங்கும், ஜுடாடி லைலா இந்த பாட்டு என்னன்னு எனக்கே தெரியலிங்க. ஆனால் அந்த பாட்டு பாடியிருக்காரு, ஜுடாடி லைலா அப்படின்றது. அதுக்கப்புறம் ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலும் அந்த சாங் இவர் பாடியிருக்காரு. அந்த பாட்டும் வெற்றி பாட்டு. தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்துன்றதும் வெற்றி பாட்டு. ஜுடாடி லைலான்றது தெரிலிங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998 3 படம் வெளியே வருது. அவர் நடித்து ஹீரோவாக நடித்தது 2 படம். பிரியமுடன் 1, நிலாவேவா 1. பிரியமுடன் படத்தில் மௌரியான்ற சாங் இவர் பாடியிருக்காரு. இது வெற்றி பாடலாம் இல்லைன்றது கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நிலாவேவாவில் வந்து 2 பாடல் பாடியிருக்காரு. நிலவே நிலவேன்னு ஒரு சாங்கு, சந்திரமண்டலத்தை அப்படின்ற ஒரு சாங் பாடியிருக்காரு. இது 2 சுமாரான பாடல் தான். அதுக்கப்புறம் வேற ஹீரோ நடித்த வேலை அப்படின்ற ஒரு படத்தில் இவர் பாட்டு மட்டும் பாடியிருக்காரு. காலத்துக்கேற்ற ஒரு கானா அப்படின்ற சாங் பாடியிருக்காரு. இந்த பாடல் வந்து ஃபெயிலியர் சாங் தாங்க. அதுக்கப்புறம் 1997 3 படம் வெளியே வருது. 1 காலமெல்லாம் காத்திருப்பேன், 1 ஒன்ஸ் மோர், 1 காதலுக்கு மரியாதை. இந்த 3 படமும் வெற்றி படம் தான். இதில் காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்தில் 5ஆம் நம்பர் பஸ்ஸிலே தந்தான குயிலே அந்த சாங் பாடியிருக்காரு. ஒன்ஸ் மோர் படத்தில் ஊர்மிளா அப்படின்ற ஒரு சாங் பாடியிருக்காரு. காதலுக்கு மரியாதை படத்தில் ஓ பேபி பேபி அப்படின்ற சாங் பாடியிருக்காரு. இது 3மே வெற்றி அடைஞ்ச பாடல்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 1996 3 படம் வெளியே வருது. 1 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, 1 மாண்புமிகு மாணவன், 1 செல்வா படத்தில் சிக்கன் கறி அப்படின்ற ஒரு சாங் பாடியிருக்காரு. மாண்புமிகு மாணவனில் திருப்பதி போனா மொட்டை அப்படின்ற சாங் பாடியிருக்காரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற படத்தில் பம்பாய் பார்ட்டி சில்பா செட்டி அப்படின்ற சாங் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் 1995 2 படம் வெளியே வருது. 1 தேவா, 1 விஷ்ணு படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல். அவருடைய பாடல் பாட ஆரம்பித்து இந்த பாட்டு வந்து இவருக்கு நல்ல பாட்டு பாட வருது அப்படின்ற அந்தளவுக்கு பாராட்ட பெற்ற பாடல்னு சொல்லணும். அந்த பாட்டு தாங்க தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா அந்த சாங்கு இவர் தான் பாடியிருக்காரு. தேவா படத்தில் 3 பாட்டு பாடியிருக்காருங்க. ஒரு கடிதம் எழுதினேன் அந்த சாங் 1, ஐயையோ அலமேலு அந்த சாங் 1, கோத்தகிரி குப்பம்மா அந்த சாங் 1. இந்த 3 பாடலுமே வெற்றி அடைஞ்ச பாடல் தான் தேவா படத்தில். இப்போ தாங்க வந்து ஃபஸ்ட்டு பாடின பாடல் வருது. 1994 வெளியே வந்த ரசிகன் படத்தில் இவர் பாடின ஃபஸ்ட்டு பாடல். ஒரே பாட்டு இந்த படத்தில் பாடியிருக்காரு.
அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சின்னு தான் சொல்லணும். இப்போ கேட்டால் கூட அது அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாடல் தாங்க பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி அப்படின்ற ஒரு சாங். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் விஜய் வந்து 42 பாடல் பாடியிருக்காரு. ஒன்று ஆல்பம் அவர் கட்சிக்காக அவர் பாடியிருக்காரு. இதில் எந்தெந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்களுக்கு எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.